ராதே கிருஷ்ணா. ரொம்ப அழகான ஒரு கோவிலில் நான் இப்போ இருக்கேன். அல்மோடா சித்தாயி அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். இங்கே ஒரு விசேஷமான கோவில். முதல்ல இந்த கோவிலில் பாருங்க, நீங்க தோ எவ்வளவு மணி கட்டியிருக்கா பாருங்க. அத்தனை பேப்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் விதவிதமா எழுதி இதில் கட்டி தொங்க விட்டுருக்கா. இந்த கோவில் முழுக்கவே இப்படிதான் இருக்கு. முழுக்க 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 மணிகள், அப்புறம் அவாவாளுடைய பிரார்த்தனைகள். இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், நிறைய விஷயங்கள் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இங்க அவளோட சொத்து தகராறு இல்லாட்டி ஏதானும் என்ன சொல்றது கோர்ட்டு கேஸு அந்த நீதி கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க எழுதி இப்படி மாட்டிருக்கா. இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதுதான் கோவில். இங்க எல்லாமே ஃபுல்லா அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி பிரார்த்தனை எல்லா பக்கம். இந்த கோவிலோட எந்த பக்கம் திரும்பினாலும் யூ கேன் see this. இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா கோலு தேவதா அப்படின்னு இங்க இருக்க சுவாமிக்கு பெயர். கோலு தேவதா இவரோட கதை என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பார்த்தீங்களா ஸ்டாம்ப் பேப்பர். இந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. ஸோ அவர் 7 மனைவிகள், ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லை. அப்ப ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு நாள் காட்டுக்கு போறார். அங்க ஒரு அழகான ஸ்திரீயை பார்க்கிறார், கலிங்க ராணிய. அழகா பார்த்து அவளும் சம்மதிக்கிறார். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கொஞ்ச நாள்ல அந்த ராணி கர்ப்பவதி ஆயிடுறா. மற்ற சக்களத்தி ராணிகள் இருப்பா இல்லையா, 7 ராணிகளுக்கும் பொறாம வந்துடுறது. ஆனா வெளில காட்டிக்கல, மனசுக்குள்ளேயே பழுதீக்கணும்னு காத்துன்னு இருக்கா. அப்ப அந்த ராணியோட கர்ப்ப காலம் நடந்துட்டு இருக்கு. பிரசவிக்கிற காலம் வர்றது. அப்ப அந்த பிரசவிச்ச சமயத்தில் இவர்கள் தான் கூட இருந்து அவளுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்றா. அப்ப அந்த இடத்துல அவர்கள் குழந்தைய பெத்த உடனேயே அவகிட்ட சொல்றா, நீ மனுஷ குழந்தைய பெற்றுக்கல, ஒரு கல்லை தான் பெத்தாயின்னு சொல்லி ஒரு கல்லை தான் காட்டுறான். அவ பெத்த குழந்தைய அவர்கள் ஒரு பெட்டியில வச்சு ஒரு நதியில போட்டுடுறா. அப்ப பேசுறது கேட்கறதா? அப்ப அந்த குழந்தைய ஒருத்தர் எடுத்து வளர்க்கிறார், ஒரு விவசாயி. இவ கல்ல பத்திரமா எடுத்து ஓரத்தை வச்சு ரொம்ப வருத்தப்படுற ராஜாவும் ராணி. அது எப்படி கல்ல போய் பெத்துக்க முடியுமா? ஆனா யாருக்கும் ஒன்றும் புரியல. இந்த குழந்தைய ஒரு விவசாயி எடுத்து அழகா வளர்க்கிறார். வளர்த்துட்டு அது 7 வயசு ஆகிறது. அப்ப அந்த குழந்தை ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்றது, விவசாயி கிட்ட, அப்பா எனக்கு சம்பாவத் போகணும், இங்கேயே பக்கத்தில் இருக்க அல்மோரா கொஞ்சம் தள்ளி, அங்க நான் போகணும், எனக்கு தலைநகரத்துக்கு போகணுன்றது. சரி என்னடா வேணும்னு சிரிக்கிறார். சொல்றது எனக்கு ஒரு குதிரையை வாங்கி கொடுன்னு. அப்பா அவ்வளோ பைசா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மர குதிரையை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுக்கிறார். உடனே அந்த குழந்தை தெய்வ ரூபம், அதனால மரகுதிரையை ஓட்டிண்டு நேர சம்பாவத் அந்த தலைநகரத்துக்கு அந்த குழந்தை வர்றது. அப்ப ஒரு குளத்துல இந்த 7 ராணிகளும் குளிச்சுட்டு இருக்கா. இவன் அந்த மரகுதிரையை கொண்டு வந்துட்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ராணிகள்லாம் சிரிக்க, வேண்டா, மரகுதிரை எங்கேயா தண்ணி குடிக்குமாடா, இதுதான் கோவில் அப்படின்னு உடனே அவன் சிரிக்கிறான். ஏன் கலிங்க தேவி கல்ல குழந்தையா பெற்றுக்க முடியும்னா மரகுதிரை தண்ணி குடிக்காதா
அப்படின்னு கேட்ட உடனேயே அவெல்லாம் நடுங்கிறா. அதுக்குள்ள விஷயம் ஊர் முழுக்க பரவிடுறது. ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. பிள்ளைய பார்த்தோன்னு தெரியுது தன் பிள்ளைன்னு அந்த ஜாடையெல்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் ராஜா அந்த மற்ற 7 ராணிகளையுமே தண்டிக்கிறான். ஸோ இதுதான் கோவில். இங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படி வர சின்ன கோவில். உள்ளுக்குள்ளே அந்த மரகுதிரை மேலே இருக்கிற மாதிரி அந்த கோலு தேவதா அவர் இருக்கார். அங்கே ஒரு மார்பிள் இருக்க மாதிரி இதோ இங்கே இருக்கார் இல்லையா, இதுதான் அந்த கோலு தேவதா, மரகுதிரையில வந்தவர் அப்படின்னு. ஸோ அதன் பிறகு ராஜா அவ்வளவு அழகா எல்லாருக்கும் நீதியை கொடுக்கிறார். ஸோ இவனை இளவரசனா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறார். நல்ல ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றார். அவரோட ராஜ்யத்துல எல்லா விதமான தீர்ப்புகளும் அவர் சொல்றார். எல்லா ஜனங்களுக்கும் நன்மை நடக்கிறது. இந்த பாருங்க ஸ்டாம்ப் பேப்பர். ஸோ நிறைய ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் பிரார்த்தனை. அவளோட எங்கெல்லாம் அவளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலையோ அது எல்லாம். ஸோ அவர் தர்ம தேவதை, நியாய தேவதை, ஒரு விதத்தில் சொல்லலாமா சீஃப் ஜஸ்டிஸ். அதனால யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் நியாயம் கிடைக்கலையோ இங்க இப்படி கட்டுறா. முதல்ல அவளுடைய அந்த ரிக்வஸ்ட் இப்படி கட்டுவா. அதன் பிறகு அவளோட பிரார்த்தனை நிறைவேறின பிறகு இந்த மாதிரி மணியை கொண்டு கட்டுவா. அப்படிதான் மணியும் அப்ளிகேஷனுமா இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாரத் அப்படின்னு சொல்லாமா, அவ்வளோ அழகான ஒரு கோவில். இன்னைக்கு இதை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ நீங்கள் அல்மோரா வந்தேன்னா சிகாயி கோலு தேவதா அப்படின்னு இந்த கோவில் கட்டாயம் வாங்கும். மரகுதிரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் சாமி, தர்ம தேவதை. இதுதான் நம்ம பாரதம். அவ்வளவு பேருக்கு இவ்வளவு பிரார்த்தனை நடந்திருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. கோவில் இத்தனுண்டு. கோவிலை சுற்றி மணிகள் எத்தனை ஆயிரம் எனக்கு தெரிய கூட இல்லை. ஸோ உங்களுக்கும் இதான மனசில் தர்மம் நியாயம் உங்களுக்கு ஜெயிக்கல, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு தோணித்துனா இந்த கோலு தேவதை, அவர் சுயம் சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கிறது. பாருங்க இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் நிறைய இருக்குங்க. இங்கிலீஷ் தான், ஹிந்தி. ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸும் கிடைக்கட்டும். ஜெய் போலோ கோலு தேவதா கி ஜெய். அழகான ஃபுல்லா தேவதாரு மரங்கள், மரக்குதிரையில வந்த ஒரு தெய்வ அவதாரம் இந்த கோலு தேவதா. ராதே கிருஷ்ணா.